சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழாக்காக வந்திருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும் இந்த ஏரியாவில். அரவுண்டு கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். அதுவும் மலைப்பாங்கான இடம், காட்டுப்பகுதி. இங்கே ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சாதா நாட்களில் அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது இது நிறைய தலைவலி இருக்குது. இது விசேஷ காலம். இந்த டயத்தில் நம்ம ஹால்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 days நம்ம இங்கே ஹால்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு அனுபவத்தை தான் நம்ம பதிவு செய்ய போகிறோம். பார்க்கலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். கடைசியாக இந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது 2022 வருஷம் நம்ம வந்திருந்தோம். அதுக்கப்புறம் முழுசாக 4 வருஷம் போயிடுச்சு. இது 2026, 4 வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இடையில நார்மல் விசிட், சாதாரண தரிசனத்துக்கெல்லாம் இடையிலலாம் வந்து போயிருக்கோம். அது அப்பப்போ வருவோம், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸ்கூட்டர் எடுத்தால் டக்குன்னு வந்துடுவோம், நியர்பை தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் தேர் திருவிழா அப்படிங்கிறது கொஞ்சம் விசேஷம் இல்லையா? எங்கெங்கிருந்தோ மக்கள்லாம் வருவாங்க. இந்த ட்ரைபல் பீப்புள்னு சொல்லக்கூடிய ஆதிவாசி மக்கள்லாம் நிறையா இருக்காங்க இந்த மலையை ஒட்டி. பின்னாடி ஆனைக்கட்டி ஃபாரஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஆனைக்கட்டி ஃபாரஸ்ட், அங்கேருந்தெல்லாம் நிறையா வருவாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். அவங்களெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தான் பார்க்க முடியும். அவங்க செய்யக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள், அவங்க பாடக்கூடிய அந்த பாட்டு, அவங்க எழுப்பக்கூடிய அந்த ஒரு ஒலி சைகை, அவங்களுடைய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே ரொம்ப ஒரு யூனிக், ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதெல்லாம் இந்த விசேஷ நாட்களில் தான் பார்க்க முடியும். பார்க்கலாம் எப்படி அமைதி இந்த வருஷம் பாக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பதிவு செய்ய முயற்சி பண்ணுவோம். பின்னாடி இமயமலை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஒரு டைமென்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு வியூ அவ்வளோ இதாக ஃபிட்டாக வராது. ஆனால் நேரில் அப்படி ரசிக்கும்போது இந்த இடம் அப்படியே இமயமலை மாதிரி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பாதையெல்லாம் அப்படியே வறண்டு போய் கிடக்கு. யாரும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இங்கே இருக்கிற கிராமத்து மக்களே இப்போ ஜீப் நம்பி தான் இருக்காங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது, ஃபாஸ்ட் உலகம். இங்கே பாருங்கள், அருமை அருமை அருமை. காஞ்சி போய் கிடக்கு. யானை ராஜா இது வரைக்கும் வந்திருக்கிறாரு. அப்பா, எப்படி இருக்குது பாருங்கள். மலை உச்சிங்கிறோம். மலை உச்சியில் எந்த அளவுக்கு நடமாட்டம் இருக்குது. பகலில் வராங்களா நைட்டு வராங்களான்னு தெரியல. இங்கேயும் பார்க்க முடியுது. பகல்லே இருக்கலாம் நடமாட்டம். ஏன்னா இது கோவில் ஏரியா. பகலில் அவ்வளோ வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது கீழே டவுன் இறங்கிட்டோம் அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. கண்டிப்பாக யானைகளுடைய நடமாட்டம் பகல்லே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பாருங்கள், இங்கேருந்து பார்த்த இந்த வியூ, நான் பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துல இருக்க கோவில், அதெல்லாம் பார்த்து அனுபவித்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த பசியோடு அப்படியே இந்த மலை ஏறி இங்கே 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டா இந்த கொள்ளு ரசம், சாம்பார், ஏதோ சம்திங் இருக்கிறத வச்சு காட்டில் சமைப்பாங்க. என்ன டேஸ்ட்டுங்க, அடேங்கப்பா. எல்லாம் எதுக்குமே ஈடாகாது. அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சிவ சிவா. கொஞ்சம் அப்படி காட்டுக்குள்ளே எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆடு மாடுகள்லாம் மேயறத பார்க்க முடியுது. ஏய், தண்ணியெல்லாம் இல்லாமல் எப்படி தான் சமாளிக்கிறீங்கன்னு தெரியல பாவம். இங்கே ஒரு ஷெட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது.
வறண்ட பூமி தான் இருந்தாலும் அருமையான இடம். சரி 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 போ. எங்கே மேயறியோ மேய்ஞ்சிட்ரு. மழை காலத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை எந்த அளவுக்கு பெய்யுதுன்னு தெரியல. இங்கெல்லாம் இங்கே ஒரு ஷெட்டு இருக்குது. முன்னரே சொல்லியிருந்தேன், பார்க்கிங் பண்ணுறது எவ்வளோ அமைதியாக இருக்குது. காங்க்ரீட் பில்டிங்காக இருந்தாலுமே இந்த காடுகளுக்கே உரிய ஒரு பாரம்பரிய ஒரு லுக் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. மேலே ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஷெட்டு இருக்குது. பார்க்கலாம், அதெல்லாம் அப்கமிங் தொடர்ந்து போகும். உங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கா, கஷ்டமாக இருக்கா? மனுஷ பயலுக்கு வாழ்க்கை தான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்களாவது எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. உங்களையும் இந்த மனுஷ பயங்க விட்டு வைக்க மாட்டாங்க நிம்மதியாக வாழ்றதுக்கு. அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது ஓவரால் வியூ, இந்த கரண்ட் மரம், கரண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. கிராமங்களுக்கே உரிய ஒரு ஸ்டைல். ஓவரால் இந்த காடுகள், இது கிழக்கு திசை, ஈஸ்ட் டிரெக்ஷன். காலை நேர வியூ நல்லா பார்க்க முடியும். பெரிய நாயக்கம்பாளையம் டவுன் ஏரியா அப்படிங்கிறது நல்லா தெரியும். தேர் நிலை, கோயில் தேர் இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே டெம்ப்ரவரி தான், விசேஷத்துக்காக போட்டிருக்காங்க, எல்லாம் எடுத்துருவாங்க. நாளைக்கு நேரம்லாம் இங்கே ஃபுல்லாக வண்டிகள்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த கார்னரில் மரத்துக்கடியில் ஃபஸ்ட்டே போய் போட்டுருவோம். இந்த சைடு பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற இடம் வந்து மேல்முடி அப்படின்னு பேர். அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, ரங்கநாத சுவாமி கோவில் இருக்குது. ஆனால் அலௌடு கிடையாது. புரட்டாசி மாதம் மட்டும் இந்த சனிக்கிழமை நாட்களில் அலோவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நமக்கு மேலே போய் அனுபவம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பறந்து விரிந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அருமை. கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடம்லாம் வருது. நார்மல் டேஸ்லலாம் இங்கே அலௌடு கிடையாது, யாரும் வர முடியாது. இப்போ விசேஷ நாட்களில் நம்ம வந்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்து பழைய பதிவுகள்லாம் இருக்குது. அப்படியே கீழே கொஞ்சம் ஒரு டவுன் இறங்கினோன்னா அங்கே ஒரு ஷெட்டு இருக்கும். அங்கேயும் மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். என்றைக்காவது ஒரு நாள் சுற்றி பார்க்குறக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் இங்கேயே வாழும்போது தான் இங்கே எந்த அளவுக்கான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும்.
ஓகே, கிளைமேட் நல்லா இருக்குது. எல்லாம் மலைகள் தான், சுற்றி மலை காடு. சூப்பர். பாருங்கள், இங்கே ஒரு ஷெட் இருந்திருக்கு, வீடு இருந்திருக்கு, அதெல்லாம் இடிச்சிருக்காங்க காலப்போக்கில். கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்கலாமா, அந்த செவுறு எப்படி இருக்குது, அதனுடைய சுவடுகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கரடு முரடாக இருக்குது. பழங்காலத்து வீடு, அதனுடைய மிச்சங்கள். சே, ஆச்சரியமாக இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது வியூ எந்த அளவுக்கு இருக்குது. சூப்பர். காலை நேரத்தில் அந்த சூரிய உதயம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தை இங்கே அனுபவித்தோம் அப்படின்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும் இந்த இடம். சூப்பர். இது தெற்கு திசை. அருமை. இங்கெல்லாம் யார் எந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்களோ, எந்த மாதிரி வீடு கட்டி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. எல்லாம் மண் கல் தான், பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பொருட்களை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. இதே பாலமலையில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, சுமார் 2000-3000 வருஷம் பழமையான பாறைகள், அந்த பாறைகளில் ஒரு வித கல்வெட்டுக்கள் எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த இடம் அப்படின்னு நமக்கு சரியாக தெரியலைங்க. இங்கே வில்லேஜ் எல்லாம் இருக்குது. மேபி அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய காடுகளில் கூட இருக்கலாம். நம்ம கோவில்னால் கோவிலுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுறோம் இல்லையா, அதனால் நமக்கு அது தெரியறதில்ல. அரசாங்கங்களும் அதை பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறதில்ல. என்ன காரணம் தெரியல. வருமானம் இருந்தால் எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. எது எப்படியோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு இயற்கை, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பழமை, தனிமை எல்லாத்தையுமே நல்லபடியாக அனுபவிப்போம். சூப்பர். மணி 5:40. திடீர்னு கிளைமேட் ஒரு பயங்கரமான சேஞ்ச். எப்போ வேணாலும் மழை வரலாம் அப்படிங்கிற மாதிரி. காற்று பயங்கரமாக இருக்குது. ஸோ நாய்ஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, கேட்டால் தான் தெரியும். இந்த பாலா போன காடுகள் நம்ம வாழ்க்கையிலையும் விளையாடுறான். அமேசானில் மைக் ஒன்று ஆர்டர் போட்டேன், எக்ஸ்டர்னல் மைக். பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு, ஒரு பெரிய பேமெண்ட் அதெல்லாம் பண்ணியாச்சு. ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டு கடைசியில் டெலிவரி டேட் அன்றைக்கி வராமல் இழுத்தடிச்சிட்டான். இன்னும் வராது அப்படிங்கிற மாதிரி இது வேறு ரொம்ப லேட் வேறு பண்ணிகிட்டு இருந்தான். நான் கேன்சல் பண்ணிட்டேன். காடுகள் அந்த இம்ரான் பாய் வாழ்க்கையில் தான் விளையாடுறான்னா நம்ம வாழ்க்கையிலையும் விளையாண்டுட்டுருக்கிறான். எது எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் நல்லா இருக்குது. இதை அனுபவிப்போம். எல்லாம் சித்திரை அக்னி வெயிலில் நொந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளைமேட் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நல்ல விஷயம். எக்ஸ்டர்னல் மைக் தனியாக இருந்திருந்தால் உண்மையாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு நேச்சுரல் vlogs அப்படிங்கிறது உண்மையாக சூப்பராக இருந்திருக்கும். ரொம்ப நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு சிலர் தங்குறதுக்காக இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. ஒன்றும் செட் ஆகலை, வேற எங்கேயோ போகிறாங்க. சீசனுக்கு சின்ன சின்ன கடைகள்லாம் இங்கே இருக்குது. சாதாரண நாட்கள்லையும் இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் தான். பக்தர்கள் வரக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. லைட் போட்டாங்க. ஆஞ்சநேயர் சன்னதி சூப்பராக இருக்குது, மங்களகரமாக இருக்குது. அருமை அருமை அருமையான அனுபவம். ஒரு 10 நிமிஷம்னாலும் பயங்கரமான ஆலங்கட்டி மழை நல்லா வெளுத்து வாங்கிருச்சு. பக்கத்தில் ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க.
அவங்கெல்லாம் தான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பாவம், நிறையா பாதிப்பு இருக்கும் மழை காலத்தில். நம்ம ஏதோ காருக்குள்ளே உட்காந்தனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கோம். மழையில் நனைஞ்ச மாதிரி எதுவும் கசகசன்னு எந்த ஃபீலும் இல்லை. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் கிளைமேட் பற்றி. பார்த்தா மழை போட்டு தள்ளிருச்சு. கொஞ்ச நேரத்தில் கதி கலங்கிருச்சு. இந்த கார் மேலே ஆலங்கட்டி மழை கல் மாதிரி விழுகிறத பார்த்தா ஐயோ இது என்னடா ஏதோ டேமேஜ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயமாக இருந்தது. மணி இப்போது 7 இல்லை ஒரு 7:30 இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, டைமே பார்க்கல. மழை நின்னதும் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம் ரிலாக்ஸாக. நிறையா பேர் வந்து இங்கே அன்னதான மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் போய் ஹால்ட் ஆகிட்டாங்க மழை நேரத்தில். நல்ல விஷயம். இப்படி மழை அடித்தா நாளைக்கு தேரோட்டம் என்ன ஆகும்னு தெரியலையே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். இந்நேரத்தில் மலையிலேருந்து இறங்கலாங்களே காட்டு வழியை, எப்படி சமாளித்து போகிறாங்க? யானை பயமெல்லாம் இல்லையா? ரொம்ப ரிஸ்கி தாங்க. அதில் ஒருத்தர் லிஃப்ட் கேட் வேறு போகிறாரு. ஏதோ லிஃப்ட் கொடுத்த அந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு நன்றி, பாராட்டுக்கள். தேர் அலங்கார வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது. இடையில மழை வந்ததும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைய நாள் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அன்னதான சேவை நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் மண்டபத்தை பார்த்து போயிட்டுருக்காங்க. நல்ல விஷயம். இந்த பாலமலை கோயிலை பொறுத்தளவு எப்போ வந்தாலும் சாப்பாடு வசதி எப்போவுமே இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. சரியான சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தா சரியான மழை, சரியான காற்று, சரியான குளிர், எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன, தஞ்சம் புகுந்த மக்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாவம், அங்கேயும் இங்கேயும் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மணி 9:43. எல்லாம் சாப்பிட்டாச்சு. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சரியான தருணம் இது. மழையும் நின்றுச்சு, நல்ல விஷயம். ஆனால் நல்ல குளிர் இருக்குது, சூப்பர் குளிர். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இல்லை, யானை பயத்தில் இங்கே தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இங்கே தான் தூங்குகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயம் இல்லை, பார்த்துக்கலாம். பாருங்க, இங்கே தான் கார் பார்க் பண்ணியிருக்கோம், அதில் தான் தூங்க போகிறோம். நல்ல ஒரு அழகான ஒரு ஏகாந்தம். இந்த மாடுங்கள்லாம் விடிய விடிய இப்படியே சுற்றுது, தூங்குமா இல்லையா அப்படின்னு ஒன்றும் புரியல. அவ்வளவுதான். நம்மளை பொறுத்தளவு இன்றைய நாள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருட்டாயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக எங்கேயும் பெருசாக போகிறதில்ல. கோவிலுடைய அனுபவங்கள்லாம் ஏதோ கிட்டத்தட்ட கொஞ்சம் எல்லாம் சுற்றி பார்த்தோம், நல்லா இருக்குது. இன்னும் நாளைக்கு விடிஞ்சால் சித்ரா பௌர்ணமி, ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஓகே, இன்றைய நாள் இதோடு நம்ம நிறைவு செய்வோம்.